வணக்கம். இன்று அமெரிக்காவின் ஈரானுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்து ஏறத்தாழ 63 நாட்கள் கடந்து சென்றிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது அமெரிக்கா மீண்டும் ஒரு தாக்குதலை ஈரான் மீது ஒரு சிறப்பு அதிரடி தாக்குதலை நடத்தலாம், அல்லது அவர்கள் ஈரான் மீது ஈரானின் செறிவாக்கப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்ற கருத்துக்கள் பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயம் அமெரிக்க அதிபர் இன்று ஊடகத்துடன் பேசிய போது அந்த தாக்குதல் திட்டம் தொடர்பாக கேட்ட கேள்விக்கு அதை பற்றி சொல்ல தேவையில்லை என்ற தொனியில் பேசியிருந்தார். மறுபலமாக நீங்கள் பார்த்தால் இந்த போர் காலத்தில் கிட்டத்தட்ட 6500 தொன் ஆயுதங்களை 2 கப்பல்களில் ஹைஃபா மற்றும் அஸ்டாட் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது. என்னென்று சொன்னால், இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை பலப்படுத்துவதற்காக இருக்கலாம். அதே சமயம் இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து, அதாவது பிப்ரவரி 28ஆம் நாளிலிருந்து இன்று வரை அமெரிக்கா கிட்டத்தட்ட 1,15,600 தொன் ஆயுதங்களை 403 விமானங்களிலும் 10 கப்பல்களிலும் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்கா புதிதாக தயாரித்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை, அதாவது இதுவரையில் களத்தில் பயன்படுத்தாததை ஈரான் களத்துக்கு கொண்டு செல்ல போவதாகவும் கூறியிருக்கிறது. ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக இராணுவத்தின் டார்க் ஈகிள் அதிவேக ஏவுகணை, அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை மத்திய கிழக்குக்கு அனுப்புமாறு சென்ட்காம் மத்திய கட்டளை மையம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. டார்க் ஈகிள் என்பது அமெரிக்க இராணுவம் முதலாக பயன்படுத்த போகின்ற அதிவேக ஏவுகணையாகும். அதாவது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் ரஷ்யா, வடகொரியா, சீனா போன்ற நாடுகள் வைத்திருக்கின்றன. ஈரான் கூட வைத்திருக்கின்றது. அமெரிக்கா தற்போது அந்த தொழில்நுட்பத்தில் முதலாக இப்போ உக்ரைன் போரில் ஹின்சால் ரக ஏவுகணைகளை, சேக்கோன் ரக ஏவுகணைகளை ரஷ்யா பரீட்சித்து பார்த்திருந்தது களமுனைகளில். இப்போது அமெரிக்கா அதை பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. நீண்ட தூர அதிவேக ஆயுதம், லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் வெப்பன் என்று கூறப்படுகிறது. இது ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது என்று கூறுகிறார்கள். ஆனால் ஈரானிடம் ஒலியை விட கிட்டத்தட்ட 8 மடங்கு தொடக்கம் 10 மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கின்றன. ஈரான் மீண்டும் ஒன்றை சொல்கிறது, தான் இன்னும் பல ஏவுகணைகளை பயன்படுத்தவில்லை என்று சொல்லி. அதே நேரம் இந்த அமெரிக்காவின் ஏவுகணை இப்போ அமெரிக்காவிடம் இருக்கின்ற மிக துல்லியமாக இலக்குகளை தாக்குகின்ற ஏவுகணைகளை பொறுத்தவரையில் அந்த ஏவுகணைகள் அதாவது PRSM என்று சொல்கிறது, அது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூர வீச்சை கொண்டது. ஆனால் இந்த ஏவுகணை 1725 மைல்களை கடந்து சென்று துல்லியமாக இலக்கை தாக்கும் என்று கூறப்படுகிறது. வலுப்படுத்தப்பட்ட நிலத்தடி வசதிகள், ஆழமான பதுங்கு குழிகள் மற்றும் ஆயுத மையங்களை தாக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த போரில், அதாவது அமெரிக்காவுக்கு இந்த போர், அதாவது தரைப்போர் சாத்தியமாகுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஈரான் இந்த 38 தொடக்க 40 நாள் போர் அமெரிக்காவின் தள உத்தியை காலாவதியாக்கிவிட்டது என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால், பனிப்போர் காலத்திலிருந்து அமெரிக்கா கடைப்பிடித்து வந்த ஒரு நிலையான முற்றுகை உத்தி இருந்த மிக குறைபாடுகளை, என்னென்ன குறைபாடுகள் இருந்ததோ அதை இந்த 2026ஆம் ஆண்டு ஈரான் போர் அம்பலப்படுத்தி இருக்கின்றது. ஒரு காலத்தில் பாதுகாப்பு வலையமைப்பாக கருதப்பட்டது இந்த அமெரிக்காவின் போர் முறை. நடைமுறையில் எளிதில் தாக்கப்படக்கூடிய இலக்காக இப்போது அது மாறிவிட்டது. நாம் இன்று அறிந்த ஈரானின் பௌதிக முற்றுகையானது 1980ஆம் ஆண்டின் கட்டார் கோட்பாட்டால் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது இந்த அச்சுறுத்தலை நம்பகமாக மாற்றுவதற்காக அமெரிக்கா சென்ட்காம் அமைப்பை, அதாவது இந்த வளைகுடா நாடுகளை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்கு மத்திய கட்டளை மையம் என்ற சென்ட்காம் என்ற அமைப்பை உருவாக்கி அப்போதைய சுற்றி வளைத்து
ஒரு விரைவான தலையீட்டை, அதாவது விரைவான படை நடவடிக்கையை வளைகுடா நாடுகளில் செய்வதற்காக ஒரு தளங்களை அன்றைய நாடுகளில் ஒரு பரந்த அளவில் கட்டி அமைத்திருந்தது. பல தசாப்தங்களாக அமெரிக்கா தனது அதிகாரத்தை விரைவாக நிலைநிறுத்துவதற்காக குவைத், கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவில் தளங்களை அமைத்து ஈரானை சுற்றி வளைத்திருந்தது. பஹ்ரைனை பொறுத்தவரையில் அந்த நாடு அமெரிக்காவின் 5வது கடற்படையின் தலைமையகமாக மாறியது. 5th Fleet என்று சொல்கிறது. இது ஈரானிய பொருளாதாரத்தை நசுக்கும் நோக்கம் கொண்ட ஒரு உத்தியை கொண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் நடந்தது என்னென்றால் இந்த போரில் அதற்கு நேர்மாறாகவே இருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஜெபல் அலி மற்றும் குவைத்தில் உள்ள சுவைஃபா போன்ற தளவாட தளங்களை தாக்கும் ஈரானின் திறனை கருத்தில் கொண்டால் நிலைமை தலைகீழாக மாறியதென்றே கூறலாம். இதனால் அமெரிக்கா தனது சொந்த தளங்களுக்கே, அதாவது சேதமடைந்த தளங்களுக்கே மீண்டும் விநியோகத்தை வழங்குவதில் கூட மிகப்பெரிய திணறலை கண்டிருந்தது. 5வது கடற்படை தலைமையகம் வளைகுடாவில் இருக்கின்ற 5வது கடற்படை தலைமையகத்தில் இப்போது ஒரு கப்பல் கூட இல்லை. மேலும் இப்பகுதியில் இருக்கின்ற அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற 14 தளங்கள், குவைத்தில் மட்டும் 5, ஈராக்கில் 4, அதுவும் இப்போது மீண்டும் பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. தாக்குதல்களின் தீவிரம் எந்த அளவில் இருந்ததென்றால், ஏவுகணை மற்றும் ட்ரோன்களுக்கு அப்பால் ஈரான் விமானங்களை பயன்படுத்தியும் இந்த தளங்கள் மீது சரக்கு குண்டுகளை வீசி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது ஈரான் F-5 ரக விமானம், MiG-29 ரக விமானங்கள் கூட அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை சிஸ்டங்களை கடந்து சென்றதாக இப்போது தகவல்கள் மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. போரின் முதல் 24 மணி நேரத்துக்குள் ஈரான் 40 தொடக்கம் 50 தனித்தனி இலக்குகளை தாக்கியது. ஈராக்கில் பல்வேறு போராளி குழுக்கள் ஈரானிய படையுடன் இணைந்திருந்தனர். இதனால் அமெரிக்க தளங்கள் மட்டுமல்ல, மற்ற நேட்டோ தளங்களும் அங்கிருந்து காலி செய்யப்பட்டன. உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இருந்த நேட்டோவின் இத்தாலியாக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம், எல்லா நாடுகளும் அங்கிருந்து வெளியேறிவிட்டன. வேறு வார்த்தைகளில் சொன்னால், ஈராக்கின் ஆக்கிரமிப்பை ஈரான் அங்கிருந்து நீக்கி இருக்கின்றது என்று கூறலாம். ஏனென்றால் ISIS பல ஆண்டுகளாக செயலற்று இருந்தது. ஈராக்கிய இராணுவம் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் போது ஈராக்கில் ஏன் இன்னும் தளங்கள் இருக்கின்றன என்ற கேள்விகள் எழுந்திருந்தன. இந்த தளங்களுக்கு எதிரான ஈரானின் எதிர்வினையானது அமெரிக்க தலைமையகத்தை அல்லது அமெரிக்க தளங்களில் இருந்த படை வீரர்களை சாதாரண உடைகளை அணிந்து கொண்டு ஆடம்பர விடுதிகளில் ஓடிச் சென்று தஞ்சம் அடையும் அளவுக்கு களநிலைமையை மாற்றியிருந்தது. ஈரானிய உளவுத்துறை இதை கண்டுபிடித்து, அதாவது அவர்கள் எந்தெந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறார்கள் என்று, மேலும் ஈரான் அந்த விடுதிகளையும் குறிவைத்து தாக்கியிருந்தது. அது முற்றிலும் ஒரு குழப்பத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருந்தது. ஏராளமானோர் இறந்தனர், பலர் காயமடைந்தனர். ஆனால் அமெரிக்கா இதுவரையில் 13 பேர் இறந்ததென்றும் 415 பேர் காயமடைந்ததென்றும் கூறியிருக்கின்றது. இது முற்றுகை உத்தியின் முதல் உண்மையான சோதனையாக இருந்தது. மேலும் அது ஒரு பேரழிவாகவும் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மலைக்க வைக்கும் அளவிலான வளங்கள், அமெரிக்காவின் வளங்கள் அங்கு சேதமடைந்திருந்தன. இது மிகப்பெரிய ஒரு புதிராகவே இருந்தது. ஆனாலும் பல வாரங்கள், இந்த போருக்கு பல வாரங்களுக்கு முன்பே பல ஆய்வாளர்கள் இதை கணித்திருந்தார்கள். ஈரானுடனான போர் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லியும், வெனிசுலா போல இருக்காது என்று சொல்லியும் கணித்திருந்தார்கள். ஆனால் பென்டகனில் உள்ள வேறு யாரும் அப்படி ஏன் அதை கணிக்கவில்லை என்ற கேள்விகளும் இருக்கின்றன. ஏவுகணை மற்றும் ஆளில்லாத விமானங்களின் வல்லமை பெற்ற ஒரு நாட்டிலிருந்து 100 தொடக்கம் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தளங்களை யாரும் சுதந்திரமாக இயக்க முடியாது என்பது வெளிப்படையானது. இதை ஏற்றுக்கொள்வதில் என்ன சிரமம் இருக்கிறது என்றதான் கேள்வி. ஏனென்றால் தற்போதைய நிலையில் நீங்கள் போருக்கு பிறகு பார்த்தால் ஈரானிலிருந்து 300 கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த அமெரிக்க தளமும் இல்லை, அல்லது இருந்த தளங்கள் அத்தனையும் சேதமாகத்தான் இருக்கின்றன. இந்த உத்தியின் பேரழிவு ஈரானை தாண்டியும் செல்கின்றது. ஏனெனில் இது முக்கியமாக ஆசியாவிலும் பின்பற்றப்படுகின்றது.
குவைத் பிப்ரவரியில் குறைந்தது 2 பேட்டரிகளை, அதாவது பேட்ரியாட் பேட்டரிகளை இந்த ஆசிய நாட்டிலிருந்து பெற்றிருக்கின்றது. அதாவது தென்கொரியாவிலிருந்து பெற்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களிடமிருந்த பேட்ரியாட் ஏவுகணைகள் சேதமடைந்து விட்டதால் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள 7 அல்லது 8 பேட்டரிகளுடன் சேர்த்து மொத்தமாக 9 தொடக்கம் 10 பேட்ரியாட் பேட்டரிகள் உள்ளன. தாய்வானும் இதே எண்ணிக்கையில், அதாவது 700 தொடக்கம் 900 இடைமறிப்பு ஏவுகணைகளுடன் 9 பேட்ரியாட் பேட்டரிகளை வைத்திருக்கின்றது. இந்த பேட்டரிகள் மற்றும் மற்ற பேட்டரிகளைப் போலவே தாழ்வாக பறக்கும் விமானங்களையோ அல்லது ட்ரோன்களையோ தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்கவில்லை. மேலும் அவை நவீன பலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கும் உகந்தவை அல்ல. குவைத் மீதான ஈரானின் தாக்குதலை விட குறைந்தது 20 மடங்கு பெரியதாக இருக்கும் ஒரு சீன தாக்குதல். அப்போ சீனாவின் தாக்குதலை தாய்வான் எவ்வாறு தடுக்கும் என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கின்றது. அதாவது தாய்வானிடம் இருப்பது என்னென்று சொன்னால் 9 பேட்ரியாட் ஏவுகணைகளும் ஏவுகணை செலுத்திகளும் 900 ஏவுகணைகளும். அப்போ ஈரானை விட சீனாவின் தாக்குதல் எத்தனை மடங்கு, 20 மடங்கு பெரிதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். 24 மணி நேரத்துக்கும் குறைவான நேரத்தில் தாய்வானின் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றாக அழிக்கப்படலாம் என்றும் சில கணிப்புகள் கூறுகின்றன. அருகில் ஜப்பானும் தென்கொரியாவும் சேர்ந்து சுமார் 38 பெரிய அமெரிக்க தளங்களையும் விநியோக கிடங்குகள், ஆதரவு மையங்கள் மற்றும் கட்டளை அமைப்புகள் போன்ற பல சிறிய வசதிகள் உட்பட மொத்தம் 200க்கும் மேற்பட்ட தளங்கள் இருக்கின்றன. ஜப்பானும் தென்கொரியாவும் சேர்ந்து சுமார் 40 பேட்ரியாட் பேட்டரிகளை வைத்திருக்கின்றன. ஆனால் இந்த எண்ணிக்கை அமெரிக்க தளங்களை பாதுகாக்க தவறிய வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள பேட்ரியாட் பேட்டரிகளின் எண்ணிக்கையைப் போலவே உள்ளது. ஈரான் ஒரு ஏவுகணை மற்றும் ட்ரோன் சக்தியாக இருந்தாலும் சீனா மற்றும் ஈரானிய ஆயுத பலத்துக்கிடையே எந்த ஒப்பீடும் இல்லை. மோதல் ஏற்படும் பட்சத்தில் சீனாவை சுற்றி வளைக்கும் உத்தியானது ஈரானை சுற்றி வளைத்ததை விட மாபெரும் பேரழிவாக அமையும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இத்தனை ஆண்டுகளாக இந்த தளங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டும் ஒரு வழி என்ற மாயை விற்கப்பட்டிருந்தது எல்லா இடமும். அதாவது இந்த தளங்கள்தான் வளைகுடா நாடுகளை பாதுகாக்கின்றன என்ற மாயை அங்கு உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையில் அவை ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்களின் உயிர்களுக்கு உண்மையான ஆபத்தை விளைவிக்கின்றன என்றது இப்போது தெரிகின்றது. பென்டகனின் கூற்றுப்படி மக்கள் விடுதலை இராணுவத்தின் ராக்கெட் படை, அதாவது சீனாவின் ராக்கெட் படை, நம்மளுக்கு PLARF என்று சொல்கிறது, சுமார் 1350 தொடக்கம் 1500 வரையிலான தரையிலிருந்து தரைக்கு ஏவும் ஏவுகணை தளங்களை கொண்டது. ஏவுகணை தளங்கள், கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்களில் உள்ள மெய்நிகர் ஏவுகணை தளங்கள் மற்றும் வான்வழி ஏவுகணையையும் கணக்கில் கொண்டால் இந்த எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 8000 தொடக்கம் 10,000 வரையிலான ஏவுதல் திறனை எளிதில் எட்டிவிடும் என்று நாங்கள் சொல்லலாம். இது அமெரிக்காவின் முற்றுகை உத்தியை முற்றிலும் நிலைத்திருக்க முடியாததாக மாற்றிவிடும். மேலும் எந்தவொரு விமான எதிர்ப்பு பீரங்கி படையாலும் அந்த ஏவுதலை மாற்ற முடியாது. ஈரானிய போரினால் ஏற்பட்ட இந்த யதார்த்த உணர்வு அதிக VLS கொண்ட நீர்மூழ்கி கப்பல்கள், அதிக நீருக்கடியில் இயங்கும் ட்ரோன்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைக்காக நிலத்தடி தளங்களில் உள்ள ஏவுகணை மற்றும் ட்ரோன் ஆயுத கிடங்குகள் ஆகியவற்றில் முதலீடுகளை இப்போது எல்லா நாடுகளிலும் விரைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இவை மட்டுமே உண்மையான படைக்கலங்களாக இருக்கலாம். நாம் ஒரு புதிய சகாப்தத்தில் இருக்கின்றோம். இதில் பனிப்போர் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட பல விடயங்கள் அல்லது பல ஆயுதங்கள், விமானந்தாங்கி கப்பல்களாக இருக்கலாம், ஏனைய ஆயுதங்கள் விமானங்களாக இருக்கலாம், அவையெல்லாம் இப்போது செல்லுபடியாகாதவையாக மாறிவிட்டன என்பதே யதார்த்தம். நன்றி.